கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அன்பான அம்பிகை அடியார்களோடு கூடி இந்த சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். 16 செல்வங்கள் உண்டு. கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத துணை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதி, கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. இதெல்லாம் 15 செல்வங்கள் இருந்தாலும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க இல்லையா? அது எது தெரியுமா? 16வது செல்வம் என்ன? அடியார்கள், தொண்டர்கள், இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா. அப்பதான் சுவாமியை பற்றியே நினைப்போமா. இப்போ அம்பாள் பக்தர் உங்களோட நான் ஒரு நட்பு வைத்து கொண்டேன் என்றால் நம்ம பேசும்பொழுது எதை பேசுவோம்? மீனாட்சி அழகை பற்றி பேசுவோம், காமாட்சியின் அருளை பற்றி பேசுவோம். வாழ்க்கையில் நம்மலாம் ஒரு தடவையாவது பிளான் பண்ணி காஷ்மீரில் இருக்கிற வைஷ்ணவ தேவி போகலாமா அப்படின்னு அம்பாளை பற்றியே பேசுவோம். அப்படி சுவாமியை பற்றி, அம்பாளை பற்றிய சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்கணும்னா 16வது செல்வமாக சத் சங்கம் என்ற அடியார் குழாம் என்று நம்முடைய தர்மம் சொல்கிறது. இன்று நாம் தரிசிக்க இருப்பது சந்திரபாகா சக்தி பீடம். அகமதாபாத்லேருந்து ரொம்ப பக்கத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி பீடம். இங்க சர்வானந்தர் அப்படின்ற வக்ரதுண்டர் அப்படின்ற நாமத்தோட பைரவர் இருக்கார். ஏன் பைரவர் இருக்கார்? தாட்சாயணி தேவி தந்தையிடம் எப்படி தன்னுடைய கணவன் சிவனை அழையாமல் யாகம் நடத்தலாம்னு தட்சனிடம் தட்டி கேட்க போறான். அங்க அவளுக்கு அவமரியாதை. அதனால் தன்னை மாய்த்து கொண்டால் சிவன் அவள் உடலை வைத்து ருத்ர தாண்டவம் ஆட அந்த உடல் ஒவ்வொரு இடங்களில் விழ செய்ய வேண்டும். அப்பதான் அவர் கையை விட்டு அந்த உடல் போகும்னு திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அவள் உடல் பாகங்களை ஒவ்வொரு இடமாக விழ செய்தார். அப்படி உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். இந்த குஜராத் சந்திரபாகா பீடம் அம்பாளுடைய வயிறு விழுந்த இடம். அவளுடைய வயிறு விழுந்த இடம். அதனால இந்த இடத்துக்கு வந்து இந்த அம்பாளை தரிசனம் பண்ணிங்கன்னா வயிற்று பசி என்பது நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட புண்ணியமான இடம்தான் குஜராத் அகமதாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாகா. அப்படி எந்த இடத்துலலாம் பீடங்கள் இருக்கோ அந்த இடத்துலலாம் சிவபெருமானும் அம்பாளை விட்டு இருக்க முடியாமல் காவல் தெய்வமாக பைரவர் கோலத்தில் இருப்பார். அப்படி வக்ரதுண்டன்ற நாமத்தோட சுவாமி இந்த இடத்துல இருக்கார். இப்ப தட்ச யாகத்துக்கு போய் தானே அம்பாளுக்கு இந்த நிலைமை. இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக். தட்சன் பல மகன்களை ஈன்றெடுத்தார். எல்லாருமே என்னுடைய வம்சம் பேரை சொல்லி இருக்கணும், நீங்களாம் போய் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வழியில வந்த நாரதர் அந்த தட்சகுமாரர்களை பார்த்து, எதுக்குப்பா தவம் பண்ண போறீங்க? இல்லை அப்பா வந்து தவம் பண்ணா அரசாட்சி கிடைக்கும். இத்தனை பேர் இருக்கீங்க, 1000 பேர், யாருக்கு தருவார்? யாருக்கா ஒருத்தருக்கு தானே தருவார். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சிப்பீங்க, உங்களுக்குள்ள பொறாம வரும். இதெல்லாம் வேண்டாம், தவம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது எவ்வளோ பெரிய அழகான விஷயம். இந்த ஹிரண்யன் மற்ற அசுரர்கள் மாதிரி தவம் பண்ணி வரத்தை வாங்கி உயிரை விட வேண்டாம். முக்தி கேட்டே சுவாமி கிட்ட தவம் இருங்களேன், நல்ல முக்தி தருவார். உடனே அந்த பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு சரி அப்பா சொல்ற மாதிரி இந்த அரசாட்சிலாம் எதுக்கு அப்படின்னு நேராக தவம் இருக்க போயிட்டாங்க. இது ரொம்ப கோபம் தட்சனுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தட்சனுக்கு 27 பொண்ணுங்க. யாரு? அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு 27 நட்சத்திரங்களும் அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் அத்தனையும் இந்த தட்சனுடைய குமாரத்தி. சந்திரன் இருக்கான் இல்லையா, இந்திரன், சந்திரன், இவங்களாம் ரொம்ப அழகுன்னு நம்ம கேள்விப்படுவோம். சோமன்னு பேரு சந்திரனுக்கு. சந்திரனுக்கு அந்த 27 பெண்கள்ல ரோஹிணி நட்சத்திரம் மீது ரொம்ப காதல். ரோஹிணிக்கும் சந்திரன்னா ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து சந்திரன் தட்சன் கிட்ட சொல்றாரு, எனக்கு உங்க மகள்ல இருக்கிற ரோஹிணியை கல்யாணம் பண்ணி தரீங்களா? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். தட்சன் பார்த்தார், இல்ல ஒருத்தியெல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாது, 27 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும். 27 பொண்ணையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமால இருக்கணும். ஒரு பொண்ணு கேட்ட இடத்துல 27 பேரானா இல்லை, என்னோட ரோகிணியோட வாழ விடாம 27 பேரையும் தலையில கட்டி வச்சுட்டாரே அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டாலும் ரோகிணி கிட்ட மட்டும் உண்மையான பிரியத்தோட இருந்தார். அப்ப 26 நட்சத்திரங்களுக்கும் கோவம். அப்பா கிட்ட போய் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவர் எப்பவுமே இந்த ரோகிணியோடயே இருக்காருப்பா, எங்களை அவர் பார்க்கவே மாட்டேன்றார். கோவம் வந்துருச்சு தட்சனுக்கு. நேரா போய், இந்த பாரு, நீ என்னுடைய 26 பெண்களை கண்டுக்கவே மாட்டேன்றியாமே, நீ அழகுன்றதுனால தானே திமிரு, உன்னுடைய அழகு பளிச்சுன்னு இருக்கல, வெளிச்சம்,
இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கலைஞ்சுட்டே போட்டோம், தேஞ்சுட்டே போட்டோம் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டோம். யோசிக்க வேண்டாமா, 27 பெண்களுக்கும் அவர் தானே கணவர். இப்போ ரொம்ப அழகா பூரண சந்திரனா பௌர்ணமி நிலவா இருந்த சோமன் திங்கள் நாளுக்கு ஒரு தடவை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சுட்டே வரார், ஒளி எழுந்துட்டே வரார். அப்படியே ஒளி எழுந்துட்டே இருக்கும்பொழுது 3ஆம் பிறைன்னு அந்த தேய்பிரையில் 3ஆவது வந்துடுச்சு. இன்னும் 3 நாளாக காணாமல் போயிடுவார். அப்போ தான் அவருக்கு சிவன் ஞாபகம் வந்தது. நேராக போய் சிவன் கிட்ட காலில் விழுந்தாரா. சிவன் யாரு? தட்சனோட இன்னொரு பொண்ணு தானே தாட்சாயினி. அப்போ தாட்சாயினின் கணவர். அப்போ 2 பேரும் சகலைங்க. நேராக போய் சிவபெருமான் காலில் விழுந்த உடனே சிவபெருமான் கவலைப்படாத, நீ அப்படி தேஞ்சு அவருடைய சாபத்தை மாற்ற முடியாது, தேஞ்சு ஒரு நாள் இல்லாமல் அமாவாசைன்னு ஆனாலும் மறுபடியும் நீ வளர ஆரம்பிப்ப, இப்படி வளர்ந்து வளர்ந்து தேவையை தவிர மறைஞ்சு போயிட மாட்டேன், கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்னு அந்த 3ஆம் பிறை சந்திரனை தன்னுடைய தலையில் வச்சுண்ட. அதனால்தான் சுவாமியினுடைய சிரசில் பிறை சந்திரன் உண்டு. அப்படி யாரெல்லாம் இறைவன் கிட்ட கால் அடியில் தஞ்சம்னு போனாலும் அவர்களுக்கு அபயம் அளிப்பது தான் சிவனுடைய அற்புதமான சக்தி. இப்போ அந்த சோமன் சிவனை வழிபாடு செய்து என்னை இந்த மாதிரி தேய விடாமல், அழிந்து போக விடாமல் காப்பாற்றினீர்கள்னு அழகான திருக்கோயில் கட்டி சிவபெருமானை கொண்டாடுகின்றான். அதுதான் சோமநாதர் ஆலயம். அர்ஜுனன்லாம் போயிருப்பார் மகாபாரதத்தில். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் படையெடுப்பின் பொழுது சோமநாத ஆலயம் அழிஞ்சிடுச்சு, இடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் கட்டியிருக்காங்க. அவ்வளவு பழம்பெரும் சோமநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அம்பாள் பேரும் இங்கே சோமன் அப்படின்னா சந்திரன் இல்லையா, அப்போ சோமனின் நாயகி என்ன, அவ பேர் சந்திரபாகா. எப்படி பாருங்க, 2 பேருக்குமே நிலவு பேர் அடிப்படையாக கொண்ட ஒரு நாமங்கள். அம்பாள் பெயர் சந்திரபாகா. இது சோமநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். சரி, அடுத்த தடவை போனால் சோமநாதரை பார்க்கலாம், சுவாமியை வணங்கலாம், அப்படியே போயிட்டு அம்பாளை பார்க்கலாமான்னா அம்பாளுக்குன்னு கோயிலோ திருவுருவமோ கிடையாது. அப்போ சந்திரபாகா பீடத்துக்கு போகணுமே, அம்பாள் வயிறு விழுந்த இடத்தை பார்க்கணுமேனா எது தெரியுமா, அங்கே 3 நீர்நிலைகள் கூடுகின்றன. என்னென்ன? ஹிரண், கபிலா, சரஸ்வதி. இப்படி 3 நீர்களும் சங்கமிக்கும் இடம்தான் சந்திரபாகான அம்பாள் அருள் பாலிக்கும் இடம்னு பலரும், எப்படி தட்சனின் சாபம் நீங்க அந்த சோமன்ற திங்கள் சிவனிடம் தூய்மை பெற்றாரோ, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அம்பாள் சுவாமி கிட்ட போய் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு இருக்கும் தோஷங்கள், நமக்கு இருக்கும் சாபங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அந்த 3 நீர்நிலைகளும் சேரும் இடத்துல போய் அங்கே மூழ்கி எழுந்தால் சந்திரபாகான்ற சக்தி பீடம். அதுதான், அவள்தான் அம்பாள் தன்னை புதுப்பித்து விட்டாள், தூய்மைப்படுத்தி விட்டாள்னு அங்கேருந்து நேராக சோமநாதர் ஆலயத்துக்கு சோமநாதரை வழிபாடு செய்வார்கள். சிவராத்திரியா சோமநாதர் ஆலயத்தில் அப்படி ஒரு வழிபாடு, நவராத்திரியா இந்த சந்திரபாகா அப்படின்ற அந்த அம்பாளை கொண்டாடுவார்கள். இப்படியாக சிவன் சக்தி 2 பேரையுமே கொண்டாடும் இடம்தான் குஜராத் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயம். சோமனுக்கு அதே சந்திரநாயகியாக அம்பாள் சந்திரபாகா அப்படின்ற நாமத்தோடு எழுந்தருளுகின்றாள். இந்த ஆலயம் பல வருடங்கள், நம்முடைய மகாபாரத காலங்களிலிருந்தே இந்த ஆலயங்கள் எல்லாம் கொண்டாடப்படுகின்றது நமக்கு வரலாற்று ரீதியாக. அப்போ இவ்வளோ பெரிய பழமையான ஆலயங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் நாம் சுவாமி கிட்ட வரணும்னு ஆசை வச்சா போதும், அந்த ஆசையை செயல்படுத்தும் அந்த ஒரு விஷயத்தை அம்பாள் கிட்டே விட்டுட்டோன்னா கண்டிப்பாக சக்தி பீடங்கள் வடநாட்டில் இருப்பவைகளை நாம் தரிசனம் செய்யலாம். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.